திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. பொன்னேரி அடுத்த மல்லியங்குப்பம் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் காய்கறி, மலர் போன்றவற்றை பயிரிடும் சிறு குறு விவசாயிகள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். நேற்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுடன் இணைத்து அரசாணை வெளியிட்டு இருந்தது. இந்த நிலையில் சோழவரம் வீடியோ அலுவலகம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மல்லியங்குப்பம் ஊராட்சியை அருகே இருக்கக்கூடிய ஆரணி பேரூராட்சியுடன் இணைத்து நேற்று அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியங்குப்பம் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் தங்களுடைய கிராம ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்கப்பட்டால் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பி கிராமத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதாகவும், இந்த திட்டம் பறிபோனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சிறு குறு விவசாயிகள் அதிக அளவில் உள்ள நிலையில் நகரமயமாக்கப்பட்டால் சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகளும் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுவாயில் பெரியபாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.